தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி உங்களோட இமேஜ் அண்ட் உங்கள் இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் ஆட் பண்ணி இந்த ஸ்டைலில் ஒரு ரீல்ஸ் வீடியோ எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. லைட் மோஷன் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிவிட்டு ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணி நீங்கள் இம்போர்ட் பண்ண அந்த ப்ரீசெட் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி இந்த கேமரா சிம்பிள் எனபிள் பண்ணிவிட்டு அகைன் இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணால் அந்த ஆப்ஷன்ஸ் வந்து போயிடும். அதுக்கடுத்து கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். கீழே வந்த பிறகு இங்கே குரூப் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். இந்த இதில் நீங்கள் எந்த சேஞ்சஸும் பண்ண தேவையில்லை. அடுத்து அப்படியே நீங்கள் ட்ராக் பண்ணிங்கன்னா இதில் குரூப் 2 அப்படின்றத கிளிக் பண்ணி எடிட் குரூப் அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு இங்கே தமிழன் டெக் அப்படின்ற டெக்ஸ்ட் லேயரை கிளிக் பண்ணி எடிட் டெக்ஸ்ட் அப்படின்றத கிளிக் பண்ணி இங்கே உங்களோட யூசர் நேம் வந்து கொடுத்துங்க. இப்போ நான் இந்த மாதிரி தமிழன் டெக்னு கொடுத்துட்டு மேலே உள்ள டிக் ஆப்ஷன் வந்து கொடுத்துட்டு அப்படி நான் ட்ராக் பண்ணி காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆயிடுச்சு. அடுத்து நீங்கள் பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு அடுத்து அப்படியே நீங்கள் ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா இந்த பார்ட்டுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே உங்களுக்கு குரூப் அண்ட் மாஸ்க் 2 அப்படின்னு இருக்கும். இதை வந்து கிளிக் பண்ணி எடிட் குரூப் அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு மேலே குரூப் அண்ட் மாஸ்க் அப்படின்னு இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணி எடிட் குரூப் அப்படின்றத கிளிக் பண்ணி இப்போ இந்த இடத்துல நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துருக்க மாதிரி உங்களோட இன்ஸ்டாகிராமில் ப்ரொஃபைல் இந்த இடத்துல ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு இந்த டெக்ஸ்ட் லேயர் இந்த இமேஜுக்கான லேயரை வந்து கிளிக் பண்ணி கலர் அண்ட் ஃபில் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஸ்டார் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிவிட்டு இப்போ இந்த இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிங்க. கரெக்டாக இதுதான் நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துருக்கேன். இதே நீங்கள் செலக்ட் பண்ணி ப்ளஸ் சிம்பில் கிளிக் பண்ணி ஆட் பண்ணிட்டு பேக் வந்துருங்க. உங்களுக்கு சேஞ்ச் ஆயிரும். நான் ஆல்ரெடி வச்சிருந்ததுனால அப்படியே இருக்குது. அடுத்து நீங்கள் பேக் வந்துருங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா குரூப் அண்ட் மாஸ்க் 1 அப்படின்றத கிளிக் பண்ணி எடிட் குரூப் அப்படின்றத கிளிக் பண்ணி இந்த தமிழ் டெக் அப்படின்ற டெக்ஸ்ட் லேயரை கிளிக் பண்ணி எடிட் டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணி இங்கே உங்களோட யூசர் நேம் வந்து கொடுத்துங்க. இப்போ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி யூசர் நேம் கொடுத்தேன். இந்த மாதிரி கொடுத்துட்டு மேலே உள்ள டிக் ஆப்ஷன் வந்து கொடுத்துட்டு அப்படி நான் ட்ராக் பண்ணி காட்டுறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சேஞ்ச் ஆயிடுச்சு. அடுத்து நான் பேக் வந்துடுறேன். இப்போ இந்த குரூப் வந்து 3 வந்து உங்களுக்கு ஸ்மாலாக இருந்ததுனால அதை வந்து செலக்ட் பண்ணி லாஸ்ட் எண்ட் வரை ட்ராக் பண்ணி இந்த எக்ஸ்டெண்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கங்க. எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு பேக் வந்துடுங்க. இந்த மாதிரி ஸ்மால் ஆச்சு அப்படின்னா அடுத்து நீங்கள் ட்ராக் பண்ணிங்கன்னா இந்த பார்ட்டு நம்ம கரெக்டாக பண்ணியாச்சு. அடுத்து நீங்கள் ட்ராக் பண்ணுங்கள். இங்கே வந்து உங்களுக்கு ப்ரொஃபைலுக்கான இமேஜ் இருக்கும். இது உங்களோட இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு டேரெக்டாக நீங்கள் கலர் அண்ட் ஃபில் ஆப்ஷனை கிளிக் பண்ணி இந்த ஸ்டார் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிவிட்டு இப்போ இதே மாதிரி நீங்கள் அந்த ப்ரொஃபைல் வந்து ப்ரொஃபைல் எடுத்திருப்பீங்க இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் அதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ப்ளஸ் சிம்பில் கிளிக் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு பேக் வந்துடுங்க. சேம் தான். அடுத்து அப்படியே நீங்கள் ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா இதில் வந்து கீழே பார்த்தீங்க அப்படின்னா ரெக்டாங்கிள் 3க்கு மேலே ஒரு குரூப் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணி எடிட் குரூப் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். இதில் இந்த பேக் வந்துடலாம். இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா இமேஜ் சேஞ்ச் பண்ணுறதுக்கான இது காட்டிடுறேன் உங்களுக்கு. மேலே உள்ளது குரூப் அண்ட் மாஸ்க் அப்படின்றத கிளிக் பண்ணி எடிட் குரூப் அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு இங்கே உங்களுக்கு இமேஜுக்கான லேயர் இருக்கும். இந்த இமேஜ் வந்து கிளிக் பண்ணி கலர் அண்ட் ஃபில் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஸ்டார் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட பிக்சர் வந்து செலக்ட் பண்ணிக்கங்க. இப்போ நான் இந்த பிக்சர் வந்து செலக்ட் பண்ணி ப்ளஸ் சிம்பில் கிளிக் பண்ணி ஆட் பண்ணிட்டு பேக் வந்துடுறேன். இதே மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கங்க. சேஞ்ச் பண்ணிட்டு அப்படியே நீங்கள் ட்ராக் பண்ணி பாருங்கள். இந்த இடத்துல உங்களுக்கு இமேஜ் வந்து சேஞ்ச் ஆயிருக்கா அப்படின்றது இப்போ நம்மளுக்கு சேஞ்ச் ஆயிடுச்சு. அடுத்து அப்படியே ட்ராக் பண்ணிங்கன்னா இங்கே ஒரே ஒரு இமேஜ் மட்டும் தான் இருக்கும். இந்த இமேஜையும் கிளிக் பண்ணி கலர் அண்ட் ஃபில் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஸ்டார் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிட்டு அங்கே ஆட் பண்ண அதே இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ப்ளஸ் சிம்பில் கிளிக் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு பேக் வந்துடலாம். கம்ப்ளீட்டாக நம்மளோட வீடியோ வந்து எடிட் பண்ண பிறகு ப்ளே பண்ணி பார்த்துட்டு மேலே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஷேர் ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வீடியோ அப்படின்றத செலக்ட் பண்ணிட்டு கீழே உள்ள எக்ஸ்போர்ட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுத்துருங்க. இது ஃபுல்லாக எக்ஸ்போர்ட் ஆகிட்டு உங்கள் கேலரியில் சேவ் பண்ணுறதுக்கு சேவ் அப்படின்ற ஆப்ஷன் வந்து காட்டும். கொடுத்து உங்கள் கேலரியில் சேவ் பண்ணிக்கிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நம்ம தமிழன் டெக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க.